வணக்கம் மக்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பாலிஷ் கல்லை வந்துட்டு எப்படி பலம்னு அடிக்கிறது, எப்படி கம்ப்ரேசர் மூலிமா வந்துட்டு புஷ் பண்ணால் அதே வந்துட்டு பலம்னு அடிக்கும். அது வந்து என்ன சொல்லுவோம்னா புஷ் ஆம்ரிங்னு சொல்லுவோம். அது எப்படி வந்துட்டு அடிக்கிறது எப்படின்னுட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ப்ளம்பிங்னு சொல்லியிருப்பேன். ப்ளம்பிங் பண்ணுறது, நைஸ் கல்லை வந்துட்டு ப்ளம்பிங் பண்ணுவோன்னு சொன்னேன். இதுதான் ப்ளம்பிங் பண்ணுறதுன்னா கேஸு ஆக்சிஜன் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஓஸ் வரும். ஒரு இன்னத்தில் வந்து ஹெச்பி கேஸ் ஒன்று வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வரும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபயர் ஆகும்போது ரொம்ப பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக வரும். அந்த நெருப்பு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரதுனால அது காட்டுறதுனால அந்த இருக்கிற பாலிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பட்டுன்னு அப்படியே எழுந்துரும். பாருங்கள் எப்படி அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆள் மேலெல்லாம் போட்டால் ரொம்ப டேஞ்சரஸ் ப்ராப்ளம் ஆகும். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க மேலே அந்த நைஸ் எழுதில் அது வந்து பட்டை வந்துட்டு அது மேலே வந்துட்டு உள்றதுனால அவங்க ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டி ஷூவெல்லாம் போட்டுருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வேலை செய்யணும். ஏன்னா அந்தளவுக்கு மோசமானது இந்த வேலை வந்துட்டு. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயிற்று பொழப்புக்காக செஞ்சு தான் ஆகணும். இந்த மாதிரி உங்களுக்கு கல் வீட்டு முன்னாடி எதனா பாலிஷ் கல் இருந்துச்சுன்னா இது மாதிரி ப்ளம்பிங் பண்ணோம்னா மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்துட்டு என்ன ரேட்டு என்னன்றதை சொல்கிறோம். இது மாதிரி ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த ரஃப் வந்து இருக்கும். ஏன்னா லாங் டைமாக நிறையா பேர் நடந்துகிட்டே இருந்தால் வீட்டில் வந்துட்டு வாக்குவேவில் போட்டுக்கலாம். அதிகமாக நடந்தால் வந்துட்டு ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பாலிஷ் செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது மாதிரி கேஸ் பிடிச்சா மறுபடியும் ஒரு 10-5 வருஷம் வந்துட்டு கரெக்டாக அழகாக வந்துட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா வாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். வந்துட்டு நீங்கள் இது மாதிரி வீட்டு முன்னாடி எதனா பாலிஷ்கள் போட்டுருந்தா இல்லைனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போட்டுருப்பீங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளாவில் தான் போடுறது. கோவில் முன்னாடி போடுவாங்க, வீட்டுக்கு டிசைன் போடுவாங்க. நிறையா நடந்திருந்தால் இது மாதிரி பாலிஷ் ஆச்சுன்னா கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது பாலிஷ் பண்ணுறதுக்கு வீட்டோட கேஸும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பக்கம் எங்கன்னா மெடிக்கல் ஷாப் வந்து ஹாஸ்பிட்டலெலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு ஆக்சிஜனு. இங்கே பாருங்கள் சைடில் தெரியுது. அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 ஃபிட் பண்ணி நாங்கள் வந்து ப்ளம்பிங் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு என்ன ரேட்டுன்றது என்னன்றது நாங்கள் விலைவரியாக சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரனா இருந்தால் கான்டாக்ட் பண்ணட்டும்.